Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்து வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, கொழுப்பு கட்டியும் இருக்குது. ஸோ உடம்புல இந்த மூன்று வகையான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல எல்லா சுரப்பிகளும் நல்ல முக்கியமானவை. அதில் தைராய்டு பேராதைராய்டு நன்றாக சுரக்கணும். அதில் சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் நமக்கு உடலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நம்ம இன்றைக்கு அந்த தைராய்டு சுரப்பியை சீராக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் என்ன, அந்த முத்திரைகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நம்ம மாத்திரை சாப்பிட்டு வரதை கிராஜுவலாக குறைச்சி மாத்திரை இல்லாமலே வாழ முடியும். அடுத்து உடம்புல சுகர் இருக்குன்றிருக்காங்க. நம்ம நிறையா சுகருக்காக பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அந்த சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். ஸோ அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கொழுப்பு கட்டி இருக்குன்றிருக்காங்க. அந்த கொழுப்பு கட்டி கரையக்கூடிய முத்திரைகளும் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. காலை எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம், காலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துடணும், இரவு 9:30 மணிக்குள்ளே படுத்துடணும். ஸோ இந்த மாதிரி உடலுக்கு ஒரு சரியான ஓய்வையும் கொடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமது உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான மருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது. பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை முத்திரைகளின் மூலமாகவே சரி செய்ய முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடு மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் இந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதை அப்படி வாட்ச் பண்ணுங்கள். உங்களது ஆழ் மனத்தில் இந்த முத்திரையின் மூலமாக தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ தைராய்டு அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மற்ற 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. சில நபர்களுக்கு அந்த விரல் சேராமல் இருக்கும். ஒரு கைனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கேப் இல்லாமல் சேர்ந்துவிடும். சுண்டு விரல் பெருவிரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரைக்கு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. சுகர் கட்டுக்கோப்பு கொண்டு வரும். இன்சுலின் சீராக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடல் பருமனை சரி செய்வதற்கு கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது ஆழ் மனதில் இந்த சூரிய முத்திரையின் மூலமாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இப்போ சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல்.
தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருணமுத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமணமுத்திரை கை மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு நேரத்தில் கட்டை விரல், கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் கொழுப்பு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனம் செய்ய முடிந்தவர்கள் இந்த வஜ்ராசனத்தை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணாலே போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு நேரத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருணமுத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கணையம் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமணமுத்திரை கை எப்படி மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு நேரத்தில் கட்டை விரல், கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் கொழுப்பு கட்டிகள் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி ஒரு சின்ன ஒரு பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறாங்க. உட்காந்துக்கோங்க. சுகாசனத்துக்கு கை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கை சின் முத்திரை. கண்களை மூடி உங்களது மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
வயிற்று உள் பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த தைராய்டு, சுகர், கொழுப்பு கட்டிகள் கரையக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.